ஸோ ஹாய் காய்ஸ் எல்லாம் அப்படிங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வேலை நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா டியூ தெப் வாஸ் அப்படிங்கிற இந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ரொம்ப ஃபேமஸான கேம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் விளையாண்டுக்கு வர இருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம்ல, ஸோ அதனால் இந்த கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக எப்படிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆடுறான் பாருங்க, என்னென்ன ஆட்டம். சரி ஓகே, உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்க அதை அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம நேமை மாற்றிப்போம். என்னடா அது நேம் ஏடா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வருமாப்பா. ஸோ அதனால் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்னு பேரை மாற்றியாச்சு. சரி வாங்க இப்போ வந்து உள்ளே போகலாம். இல்லை என்ன கேமுன்னா ஓகே. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே என் தம்பி, அதாவது என் பிரதர் கொஞ்சம் விளையாண்டு வச்சுருந்தான். ஸோ அதனால தான் இது 2 இது அன்லாக் ஆகிருக்கு. சரி ஓகே, நம்ம ஜாக்கே போவோம். நம்ம ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டடி ஒர்க்கு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? இது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன கலராக இருக்குப்பா வீடு, அந்த மாதிரி தான் இருக்குல்ல. சரி ஓகே வெளியே போவோமா? சரி வாங்க வெளியே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கேம் சேவ்டா. ஓகே ஓகே, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு கேட்டல. ஓகே வெளியே வந்தாச்சு, இதான் நம்ம வீடாடா. என்னடா இது கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, ஓகேவா? இது நான் கொஞ்சம் விளையாண்டுருக்கேன், யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு விளையாடுவோம். என்னென்னு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரிலங்க. பேசாமல் எல்லாரையும் சும்மா கிரனர்லாம் போட்டு ஓட விடுவோமா? அம்மாடி, இது வந்து அந்த கைதி படத்தில் கத்திங்க பாருங்க. கைதி படத்தில் வந்து விக்ரம் ஐயோ கார்த்தி வச்சிருப்பார்ல, அந்த மாதிரியே இருக்குது. சும்மா அப்படியே எல்லாரையும் அடிக்கலாம். சரி வேணா வரானான்னு பார்ப்பேன். வேண்டாவன் ஏண்டா கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுறேன். இவனை தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். என்னடா சுட மாட்டேங்குது கன்று, சுடுப்பா தம்பி டேய். சரி ஓகேங்க. இந்த கன்று ஏன் சுட முடியல எனக்கு தெரிலங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு சுட்டுச்சே, இப்போ சுட மாட்டேங்குது. சரி ஓகே, கிரனர்லாம் இருக்குங்க, பரவாயில்ல. இதை வச்சு நம்ம எதாவது பண்ணுவோம். ஏண்டா என்னடா இப்படி முட்டிக்கிறீங்க? இவங்க மேலே ஃபஸ்ட்டு கன்னடா போடணும். இந்தா வச்சுக்கோ, இப்போ சாவு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்ன ஆகுறாங்க பார்ப்போமா? பா வெடிச்சிட்டாங்க. என்னடா அது? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா ஒரு கிரனடுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இருங்க நான் எடுப்போம் வண்டியை. ஸோ வண்டி எடுத்து இதுனா கடத்தல் கார் மாதிரி இருக்குது. ஐயோ சரி ஓகே. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, இனிமேட்லாம் வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் கழிச்சு வீடியோ போடுறோம். ஸோ எல்லாம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ப்ரோ வீடியோ போடுறதுன்னு. ஸோ இதாங்க காரணம். ஓகே, படிக்கிற வேலை இருந்துச்சு அதனால தான். சரி ஓகே, இங்கே பாருங்கள் கார்ஸ்னு ஒரு கடை இருக்குது. ஓ அந்த கார்ஸ் படம் மாதிரி ஒரு காரு கடை. என்னடா அது? யாராம வேற பேசுகிறான். ஏன்டா அடித்து பேசக்கூடாது காரை. இன்னும் அங்கே பாருங்க மனுஷனையும் சேர்த்து விற்றுக்கிட்டு இருக்கோம். பாவி உன் கூட வந்ததுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் நினைப்பான். சரி ஓகே, என்ன 90 ரூபாயா? $90. சரி ஓகே, டாலருங்க நான் பார்த்தாலே நான் வாங்கிடுவேன். ஓகே, இங்கே பாருங்கள் குட்டி வண்டியெலாம் இருக்குது. என்னடா வண்டி சூப்பர் கார் மாதிரி இருக்குது, சூப்பராக. ஸோ இதை எடுத்துகிட்டு போவோம். நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் பார்ப்போம், எல்லா இடத்தையும் பார்ப்போம். ஸோ இங்கே தாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எங்கடா? ஐயோ அந்த ஆரமாக இருக்க பின் தொடர்ந்து போகணுங்க, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸோ எஸ் பண்ணுங்கள், பண்ணிடுவீங்க நம்புகிறேன். நம்ம வந்து 1K இல்லை 500 அடிக்கணும். நான் 500 சப்ஸ்கிரைப் அடித்தா சும்மா ஜாலியாக இருக்கும்ல. அடுத்து 1K அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோங்க. ஓகே, அது ஏண்டா இப்போ பாருங்க ஒருத்தர் டிஸ்கோ போட்டுருக்கான். அதுவும் ஒன்றும் இல்லைங்க, இவன் தான் அந்த கமிஷனர். எங்கே பாருங்க சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு ஐயோ கமிஷனர் முன்னாடி எங்கே பாருங்க 2 பேர் பாருங்க பார்த்துருக்கேன். கமிஷனர் தான் ஏதாவது தீவிரவாதி போலன்னு. என்னமோ பண்ணுங்கடா டே. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்ப்போமா? ஸோ ஓகே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த கேம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அது கதவு திறக்க மாட்டேங்குது. ஓ இந்த கையை வேறு தொடணுமாங்க. இந்த கேம் கொஞ்சம் புதுசாக இருக்குங்க எனக்கு, அதனால தான் அப்படி பண்ணுறேன். சரி ஓகே. ஆஹா என்னடா அது நம்ம பேர் தான் வாண்டடில் இருக்கா? என்ன பிளர்ராக இருக்குது? ஓஹோ ரிவார்டு 30,000 கண்டுபிடிக்கிறேன். அவனை கண்டுபிடிக்கிறேன். சரி ஓகே, இந்த போலீஸ் ஸ்டேஷனை பற்றி அப்புறம் பேசுவோம். சரி ஒரே ஒரு சீட் கோடு மட்டும் எனக்கு தெரியும், அதை போட்டு பார்ப்போமா வருதானே. என்னடா அது? நல்ல வேலை பயந்துட்டேன், எங்கடா இருக்கணும். ஓகே ஃபோனை எடுத்துப்போம், சீட் கோடு இடத்துக்கு போயிடுப்போம். அதாவது சீட் கோட்னா அந்த ஹேக்கர் மாதிரி இருக்காமல் இருக்கான், அவன் தான் சீட் கோடு இடம். சரி ஓகே, இப்போ வந்து என்ன போடலாம் அப்படிங்கிறீங்கன்னா மூன் கிராவிட்டி அப்படின்னு போட்டால் நம்ம அப்படியே மூனில் இருக்கிற மாதிரி பறப்போமாங்க. சரி அதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே மூன் கிராவிட்டி சீட் ஆக்டிவேட்டட். ஓகே வந்துருச்சு போல். சரி டிக்கு வெளியே வந்துடுவோம் இருங்க. ஓகே எஸ் இப்போ வந்து குதிப்போம். என்னடா அது? ஐயோ டீஆக்டிவேட் பண்ணிட்டேனோ. சரி மறுபடியும் போடுவோம் இருங்க. சரிங்க இப்போ வெளியே வந்துடணும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறோமான்னு பார்ப்போம். என்னடா அது போலீஸ் ஸ்டேஷன்? என்னடா இது ஒருத்தர் ஆடிட்டு இருக்கான், ஒருத்தர் என்ன முட்டி போட்டு விளாண்டுட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க?
இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஓ இதுவா கம்பி சரி பண்ணுறதுக்கா? ஓகேங்க சரி. இப்போ நல்லா குதிக்கிறோம். எஸ்ங்க நம்ம நல்லா சூப்பராகவே குதிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த கேமில் கன்று இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம போலீஸை போட்டு தள்ளுவோமா? ஓகே போட்டு தள்ளி பார்ப்போம். இந்தா ஒரு கண்ணாடி வாங்கிக்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஒரு ஸ்டார் வந்துருச்சுங்க. ஒருத்தன் வராமல் பாருங்க. ஏன்டா இந்த ஸ்பீடில் வந்து நீலாம் என்ன வா. ஓகே கெட் அரெஸ்டடா. டேய் சிண்டாஸே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாடா? ரைட்டு. பஸ்டடா எங்கன்னு பார்ப்போம். என்னடா காசு கொடுத்து வெளியே வந்துடலாமா? டேய் என்ன பண்ணுறேன்? என்ன பண்ண சொன்னேன்? என்னடா பண்ணுறீங்க? சரி அங்கே போய் ஆடுறா மாதிரி தப்பிச்சிட்டோம். இனிமேட்டு வெளியே போய் என்ன வேணா பண்ணலாம். கெத்தா ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க பாருங்க. பாக்கெட்டில் 10 பைசா எல்லாம் எல்லா காசையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி என்னது இருக்கா? நல்ல வேலை இதெல்லாம் எதுவும் எடுக்கலைங்க. ஓகே என்ன 2 ரூபா தான் வாங்கியிருப்பாங்களோ? கம்மியாக இருக்குது. இந்தா வச்சுக்கோ. சூப்பர். என்னடா பணத்தை வச்சு அடிக்கிறோம். ஓ இதுதான் அந்த அப்படியே பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணலாமா? இதானா? அட பாவி எங்கே ஒரு போலீஸ்காரே சேஸ் பண்ணிருக்கான் ஒருத்தன். எங்கே ஒரு போலீஸ்காரன் தூக்கி போட்டுருக்கான். ஏண்டா டேய் வாய. இனிமேட்டு நான் ஒரு நாள் போலீஸ் டியூட்டியாக வாழலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா போலீஸ்காரங்களை எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். பரவாயில்ல செம்மக்காருங்க. சும்மா அப்படியே பக்காவாக இங்கே பாருங்க போட்டு எல்லாரையும் போடு. ஓகே நம்ம முடிஞ்ச அளவு போலீஸ்காரங்களை கொன்று சும்மா ஏதாவது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு திருப்பிமோ என்னடா அது பறக்குது காரு. மூன் கிராவிட்டி இருக்கனால நம்ம காரும் இப்போ சேர்ந்து பறந்துருக்கு. பாருங்கள் அது பாட்டுக்கு போகுது. டேய் பூஸ்ட்லாம் அதுவாக போட்டு போய்கிட்டு இருக்குங்க. ரைட்டு. தாங்க இங்கே பாருங்கள் ஆடி இருக்காங்க பாருங்கள். இவங்க ஆட்டம் நல்லா சூப்பராக ஆடுங்களா. நீங்களா இருங்க. இப்போ நான் இவங்க மேலே இந்த டான்ஸ் ஆடுற குண்டை போடுவோம். என்ன அவங்க ஏற்கனவே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களேன்னு கேட்பீங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. பாருங்கள் நல்லா குத்தாட்டம் போட்டு காரு வேணாங்க சைக்கிளில் போவோம். அடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அந்த மாதிரி தான் இப்போ போகிறோம். என்னடா பறக்குது. சைக்கிளாக என்னடா அது அடியாவே பட்டிருக்கலடா. சரி ஓகேங்க நம்ம பாட்டுக்கு போவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குங்க. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம கன் ஷாப்புக்கு தானே போகணும், மறந்துட்டேன். சரி ஓகே இதுக்கு தான்யா மொக்க வாங்கிட்டே இருக்கோம். டேய் நான் இறங்கிடுறேங்க. ஏன்னா சைக்கிள் இல்லை அது வந்து அப்படியே ஹெலிகாப்டரோட மோசமாக போயிட்டுருக்கு. ஓகேவா நம்மகிட்ட கன்று இல்லைங்க. இதை AK-47 அந்த மாதிரி இது சுட எனக்கு தரலைங்க. என்ன கதைன்னு எனக்கே தெரில. சுடவும் தெரில எனக்கு. சுடுறேங்க இருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சுடும் போல. ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இவனை இந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளுவோம் ஃபஸ்ட்டு. ஏண்டா இம்மாடி வெடிக்குதுங்க. நம்ம கன்று வெடிச்சிச்சா இல்லை என்ன வெடிச்சிச்சு? இங்கே பாருங்கள் அப்படியே உழுகிறான் பாருங்க. இப்போ பாருங்கள் போலீஸ்காரன் ஏண்டா உழுகிறதுக்குள்ளே ஸ்லோ மோஷன்லேயே அடிக்கிறான் பாருங்க. இவனை அடிக்கணும் ஃபஸ்ட்டு. இருங்க சுற்றிப்போம் ஃபஸ்ட்டு. எங்கவன் எவன்டாவன்? எவனா வாங்கடா உங்களுக்கு இருக்குடா. ஏண்டா இங்கே ஒரு கலவரம் நடந்திருக்கு. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இருங்க இதை வெடிக்க விடுவோம் அந்த காரை. கெட் அரெஸ்டடா. எங்கே வா வெடிக்குதுங்க. சும்மா லேக் ஆகுது கேமு. பட் பரவாயில்ல நம்ம எப்படியா உயிரை கொடுத்து ஆடுவோம். சரிங்க ஓடணுங்க நம்ம வந்து கெட் அரெஸ்டட்னா. அடங்கம்மால ஓகே நம்ம வந்து செத்து போயிட்டோம். ஸோ அடுத்த கேம் பிளேயில் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ பஸ்டட் ஓகே அடுத்த கேம் பிளேயில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வேறு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேம் பிளேயில் பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயே இருக்கிற மல்டிப்ளே ஆப்ஷனை விளையாண்டு போடுவோம். ஸோ எல்லோரும் அதுக்கும் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. சரி ஓகே கைஸ் பாய் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க.